அதோட காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் வந்து 10 ரூபா. மொத்தம் 13 ரூபாயில் வந்து நம்ம ஹெல்மெட்டை வாஷ் பண்ணிடலாம். இந்த ஸ்ப்ரேலாம் காமிப்பாங்க ஆன்லைனில், அது வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் காமிப்பாங்க. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கும்போது நீங்கள் ஜஸ்ட் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம நல்லது உங்களுக்கு. அதில் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சிடுவாங்க, அழுக்கு போக மாதிரி உங்களுக்கு தெரியாது. இது பார்த்தீங்கன்னா நீங்களே கையில் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பிளேக்கன் தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் 40 வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். அப்படி நான் தான் உங்கள் மன்னன். நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இந்த ஹெல்மெட் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், வாஷ் பண்ணவே இல்லை. சரி எப்படி வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வீடியோ காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக இருக்கும், தெரியும் உங்களுக்கு, அப்படியே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுக்காக இருக்கும் உங்களுக்கு. இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 10 ரூபா சர்ஃப் எக்ஸல் தேவைப்படும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லை ஃப்ரெஷ்னஸ் ஏதாச்சும் உங்களுக்கு சின்னதாக ஒரு 3 ரூபா 4 ரூபா வாங்கிப்பாங்க. 2 போகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பக்கெட் தண்ணி வேணும் சின்னதாக உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. அடுத்தது இது வந்து க்ளீனிங் கிட்டு. இது வந்து உங்களுக்கு இந்த வைசரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. அடுத்தது சாஃப்ட் கிளாத் ஒன்று, 2 தேவைப்படும். இது இல்லைன்னா வீட்டில் ஏதாச்சும் கோழினோ இல்லை ஏதாச்சும் சும்மா தண்ணியை கூட நீங்கள் தொட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேடிங்கை ரிமூவ் பண்ணுவோம். எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டவா இதை வந்து ஜஸ்ட் இப்படி கையில் எடுத்தாலே வந்துடும் உங்களுக்கு, பார்த்தா தெரியும். அப்படியே ரிமூவ் பண்ணலே வந்துடும் உங்களுக்கு. ஃபுல்லாக எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மங்களாவதா இல்லை ஃபஸ்ட்டு இது ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி இருக்கும் உங்களுக்கு. இது அப்படியே சும்மா கையில் அப்படி பிடிச்சி எடுத்தாலே வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் வந்துடும் உங்களுக்கு, அவ்வளோதான் உங்களுக்கு. அடுத்தது சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பேடிங் இருக்கும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி நீட்டாக வரும் உங்களுக்கு. இதில் ஜஸ்ட்டு இப்படி வச்சுட்டு பட்டன் மாதிரி இங்கே இருக்கும் உங்களுக்கு. அதை அப்படி ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இங்கே ஒரு பட்டன் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது உள்ளே இங்கே ஒரு பட்டன் இருக்கும், 2 பட்டன் இருக்கும் உங்களுக்கு. பட்டனை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா அப்படியே எடுத்தால் இங்கே அப்படியே இங்கேருந்து வந்துடும். இங்கே ஒரு பட்டன் இருக்கும் உங்களுக்கு, ரிமூவ் பண்ணால் இங்கே தனியாக வந்துடும் உங்களுக்கு, அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம இதையும் எடுத்துக்கலாம். அது மாதிரி காமிக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கீழே பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மேலே இதை ரிமூவ் பண்ண போகிறோம். கீழே நெக்ஸ்ட் நம்ம இதை ரிமூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு லேயர் மாதிரி. இங்கே கிளிப்பு ஒன்று இருக்கும், இங்கே ஒரு கிளிப் இருக்கும் உங்களுக்கு, இங்கெல்லாம் கிளிப் இருக்கும் உங்களுக்கு. இது ஜஸ்ட் இப்படியே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இப்படி கையில் வச்சு இப்படி இருந்தாலே வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது இந்த பக்கம் ஒன்று இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி அப்படியே இருக்கிற மாதிரி வந்துடும். ஜஸ்ட் இதை அப்படியே இப்படி தூக்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் உங்களுக்கு பேடிங் பார்க்கலாம். இங்கே 2 பட்டன்ஸ் இருக்கும், இந்த பக்கமும் உங்களுக்கு 2 பட்டன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு, அவ்வளோதான். இது வெறும் தர்மாக்கோல் தான் உங்களுக்கு, ஃபுல்லாகவே ஸ்பாஞ்சு வெறும் தர்மாக்கோல் தான் இருக்கும் உங்களுக்கு. இதை ரிமூவ் பண்ண முடியாது. இது 2த்தையும் உங்களுக்கு சைடில் இங்கே இருக்குது. ஓகே மக்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்ச் க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் மேலே இங்கே எப்படி இருக்கும், இந்த பட்டனை ஃபஸ்ட்டு இப்படி இருக்கீங்க இங்கே கீழே கொண்டு வந்துட்டு ஃபுல்லாக அப்படி கீழே கொண்டு வந்துட்டு நீங்கள் லைட்டாக இங்கே மேலே தூக்கி இப்படி இருக்கும் உங்களுக்கு. இங்கே இதை லைட்டாக அப்படி மேலே தூக்கிங்கன்னா இந்த மேலே வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணிக்கோங்க, ஆப்போசிட் சைடும் பண்ணிக்கோங்க. தூக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இதை அப்படியே ஃபுல்லாக மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா அப்படியே ரிமூவ் ஆகிடும், அவ்வளோதான். ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் இப்போ ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும் உங்களுக்கு. இதை தனியாக க்ளீன் பண்ணுவோம் நம்ம. வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டப்பாவில் தண்ணி வச்சு உங்களுக்கு சர்ஃப் எக்ஸல் போட்டு ஊற வச்சுருவோம். இதே போட்டுக்குவோம் உங்களுக்கு சர்ஃப் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து டப்பாக்குள் கொட்டி விடுவோம். ஒரு இங்கே மாதிரி சாமி உட்காந்து பார்த்துட்டு இருக்கு, சாம காமி. ஓகே விடு 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 விடு. இதை போட்டு நல்லா அப்படி கலக்குனீங்களா, கொஞ்ச நேரம் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கலக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேடிங் வந்து நம்ம இதை வைக்கலாம். இதில் ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டே இப்படி சும்மா அமுத்திட்டே இருந்தீங்கன்னா இதில் உள்ளுக்கிற ஆளுக்கெல்லாம் வந்து அப்படியே வெளியே வந்துடும். இப்போ தான் தெரியும் உங்களுக்கு. அப்படியே வச்சு அப்படியே அமுத்திட்டே இருந்தீங்கன்னா போதும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பேன் போட்டிருக்கோம் உங்களுக்கு. இங்கே ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதே எவ்வளோ அழுக்காக இருக்கும் பார்த்துட்டு தெரியும் உங்களுக்கு. இதையும் வந்து நம்ம ஊற வச்சுருவோம். வாங்க நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு இதை எடுத்துப்போம். அது வரைக்கும் இதை அப்படி ஓரமாக வச்சுருக்கோம். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்ப்ரே வச்சுருந்தீங்க அப்படின்னா
அதை எடுத்து கிளாஸ் மேலே ஃபஸ்ட்டு சும்மா அப்படி 1 2 3 அதே மாதிரி உள் பக்கம் அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டான கிளாத்தை வச்சு ஜஸ்ட் இப்படி தேய்ச்சி கிளிக் அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மிரர் சைடு தான் ரொம்ப அழுக்காக இருக்கும் இந்த கார்னரில். ஏன்னா இதுதான் அங்கே ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. பட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹோட்டலில் போல் அழுக்கு கை போகிற இடத்துல நீங்கள் வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட்லாம் வச்சு நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அழுக்கம் இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் இந்த கிளாத் வச்சுட்டே அடிச்சுட்டு ஹெல்மெட் மேலே அப்படி சும்மா அப்படியே இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கள் இப்படி தொடச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பெஸ்ட்டாக சும்மா அப்படியே பழிச்சு ஹெல்மெட் இப்போ ஊற வச்சது வந்து நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வச்சது மாதிரி எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது ஜஸ்ட்டு சும்மா அப்படி கை வச்சு நான் ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே தனியாக. முக்கிய மக்களே நம்ம சர்ஃபெக்சலில் வந்து வாஷ் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா க்ளீன் வாட்டரில் ஒன்ஸ் இப்படி வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா 1 or 2 times, அதாவது 2 தடவை வந்து வாட்டர் எடுத்துகிட்டு அதை வச்சு நல்லா அப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சர்ஃபெக்சல்லாம் போகும் உங்களுக்கு. முக்கிய மக்களே நெக்ஸ்ட் பார்த்தா நம்ம கம்ஃபர்ட் எடுத்துக்கலாம். கம்ஃபர்ட் இல்லை ஃப்ரெஷ்னஸ் எடுத்துக்கோங்க. 3-4 ரூபா தான் வரும் உங்களுக்கு. அதோட காஸ்ட் வந்து சர்ஃபெக்ஷன் 10 ரூபா. மொத்தம் 13 ரூபாயில் வந்து நம்ம ஹெல்மெட்டை வாஷ் பண்ணிடலாம். இந்த ஸ்ப்ரேலாம் காமிப்பாங்க ஆன்லைனில், அது வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் காமிப்பாங்க. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கும்போது நீங்கள் ஜஸ்ட் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம நல்லது உங்களுக்கு. அதில் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே தொடச்சிடுவாங்க. அழுக்கு போகும்போது உங்களுக்கு தெரியாது. இது பார்த்தீங்கன்னா நீங்களே கையில் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எதுக்கு கம்ஃபர்ட் போனால் ஃப்ரெஷ்னஸ் வரதுக்காக. இப்போ ஜஸ்ட் அதில் வாஷ் பண்ணியிருப்போம். அது கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே ஹார்டாக ஆகிடும். உங்களுக்கே தெரியும். துணிலாம் வாஷ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டாக ஆகிடும். ஸோ அதை உங்களுக்கு போக்குறதுக்காக இந்த மாதிரி கம்ஃபர்ட் போடுவோம். நம்ம கம்ஃபர்ட் நல்லா போடலாம். ஒரு பாக்கெட்டாக வராது, அப்படியே ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுட்டு இது நல்லா இந்த மாதிரி கலரில் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே வச்சுருவோம். இந்த மாதிரி பெருசாக இருக்கிறத மட்டும் இப்படி உள்ள நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிப்போம் நல்லா. அப்போ தான் வந்து உள்ளே நல்லா எல்லாம் வாசனை போகும் உங்களுக்கு. ஒரு 1 or 2 minutes வச்சுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் மேக்ஸிமம் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் எடுத்து அப்படியே காய போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை காய வச்சிடலாம் வாங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. வெயில் அடிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகுது 5:18 5:18 5:20 ஆயிடுச்சா? டைம் 5:20 ஆயிடுச்சு. நம்ம ஜஸ்ட் இந்த வெயில் அடி வச்சுருவோம். அதை ஹெல்மெட்டை ஜஸ்ட் இப்படி பார்த்த மாதிரி வச்சுருங்க இந்த பசங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அதை எடு. என்ன பண்ணுவீங்கன்னா நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து இப்படி வச்சுட்டு கிளிப்பை போட்டு விட்டுருங்க. இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் வந்து வாட்டில் காய வச்சாச்சு ஃபுல்லாகவே. இந்த மாதிரி தான் இருக்கும் ஹெல்மெட். எங்கேயும் வெயில் சொல்லிட்டு காய வச்சுட்டேன். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து எல்லாத்தையும் காய போட்டாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் இந்த வீடியோ எடுத்தாங்க. இவங்க பேர் வந்து ஐஸ்வர்யா, அவங்க பேர் வந்து ஜெயஸ்ரீ. பேர் வந்து ஜெயஸ்ரீ, வந்து ஐஸ்வர்யா. ஐயோ மூஞ்சி மறைச்சா தெரியாதா? உன் ஃபோட்டோ இருக்குது இந்த பக்கத்தில். உன் ஃபோட்டோ அப்படியே ஹோட்டலில் போட்டு வச்சிருக்கேன். பார்க்குறியா? ஆல்ரெடி உங்கள் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். பார்த்தியா இல்லையா? ஓகே மக்களே, இது நல்லா காஞ்ச உடனே எடுத்து திருப்பி பேடிங் செட்டப் அதே மாதிரி ஹெல்மெட்டில் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி கரெக்டமோ அதே மாதிரி மாட்டிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதுவே லென்த் ரொம்ப அதிகமாகிடுச்சு, 10 நிமிஷம் மேலே உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் தட்டி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா, பாய், see you.